எப்படியோ கதை போக ஆரம்பிச்சு பாண்டியன் ஷோ சீசன் 2 இப்போ நல்லா பரபரப்பாக நல்லாவே ரசிக்கிறபடி போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பழனி வேலை வச்சு நடக்கக்கூடிய கூத்துகளில் அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, அவரே நேராக கிளம்பி இப்போ இந்த புது கல்யாணம் திடீர்னு சுகன்யாவை கட்டி வச்சது இந்த மனவழியில் இருக்கும்போது தன்னுடைய அண்ணனுங்க தான் இதுக்கும் காரணம், தன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாங்கிற அளவுக்குலாம் ரொம்ப பேசியிருக்காங்கும் போது இதை தாங்கிக்க முடியாமல் தான் தன்னுடைய அக்கா வீட்டுக்கே வந்துடான்னு வர இப்போ பாண்டியன் என்ன பண்ணுறாரு, இது ஓன் வீடுறா என்னடா கேட்டுட்டு இருக்க, பெர்மிஷன்லாம் உள்ளே போடா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தா இவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகவும் ஒரு எரிச்சலாகவும் இருக்குது சுகன்யாவுக்கு. இருந்தாலும் நல்லவங்களாட்டம் கொஞ்சம் நடிக்கிறாங்க. ஆனால் இங்கே வீட்டுக்குள்ள வந்த அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மற்றவங்களாம் வந்து கோமதி ரொம்ப சந்தோஷமாகி எவ்வளோ அமைதியான பொண்ணாக இருக்கா, எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, முத நாளே வேலை செய்யணுமான்னு கேட்குறாங்களாம் பேச வந்த உடனே புதுசாக வந்தவங்களை தூக்கி வச்சு எங்களை வந்து மட்டப்படுத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மிச்சம் 3 மருமகர்களும் சொல்கிறாங்க. இதில் அவங்க வந்து இப்போ எங்கே நாங்கள் தங்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி அவங்க மனசில் இருக்குது. ஆனால் அது வந்து டேரெக்டாக அவங்கள்ட்டலாம் கேட்காம கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வெளில எல்லாருமே 10 மணி 11 மணிக்கு மேலே தான் வராங்களா கடையை சாத்திட்டு. இன்றைக்கி நாளுமே கல்யாணத்தை முடிச்சுட்டு தேவையில்லாத வேலை இதெல்லாம். பழனி வேல் கடைக்கிழமை போயிருக்காரு. அவர் வீட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து நம்ம எங்கே தங்க போகிறோம், நமக்கு தங்குறதுக்கு இடம் கூட இல்லையா, மாநாளாட்டி ரூமாச்சும் இருக்கும், நம்ம அங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு திருப்பி இவங்க பேச இந்த சமயத்தில் வந்து டக்குன்ட்டு கோமதி எங்கள் ரூமில் வந்து தங்கிக்கோங்க, நாங்கள் ஹாலில் படுத்துக்கணும் இவங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. இது இந்த கிடச்ச ரூமே வேணான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக போயிடுறாங்க. சுகன்யா உள்ள ஒரு மாதிரி வெளில ஒரு மாதிரி பேசுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக பழனிவேலுக்கு தெரிய வருது, புரியுது. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கதிரும் ராஜியும் இந்த பொண்ணை பற்றி இப்போ நடக்கிற விஷயங்கள் பற்றி அந்த குடும்பம் ஏன் இப்படி மோசமாக நடக்குதுங்கிறத பற்றி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சு இந்த எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரப்போகுது என்ன ஏதுங்கிறத பற்றிலாம் பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கதிருக்கு வந்து இவங்க ஒரு வாலெட் வாங்கி தராங்க, ஒரு பர்ஸ் வாங்கி தந்தால் அதை வந்து இவர் வந்து வேணாம் பணத்தை வீணாக்காதன்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இவங்க ஒன்றும் கோபமாக பார்க்க அவர் போரை விரிச்சு தூங்க இந்த காதல் கதை வேறு குட்டி காதல் கதையாக போகுது. இதில் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி ராஜி கதிர் கூட இணக்கமாக பழகினதே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து சண்டையாக தான் இருக்கும். ஒரு கோயில் வச்சுலாம் சண்டை போட்டாங்க. இவங்க எப்படி காதலிச்சாங்கிற கேள்வி இப்போ சுகன்யாவுக்கு வருது. இதை வச்சு இவங்க என்னென்ன ட்ராமாக்கள் செஞ்சு இந்த குடும்பத்தை பிரிக்க போகிறாங்க, கோமதிக்கும் பாண்டியனுக்கும் என்ன பிரச்சனையை கொண்டு போகிறாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.